இன்னைக்கு இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு தேவையான முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சட்டி அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 10 போல சின்ன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு, 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு அதிகமா புளிப்பு வேண்டாம். 2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அத நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து முட்டை குழம்புக்கு நல்லா வாசமா இருக்கும். அத போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுவிடுங்க. போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு, ஒரு துண்டு இஞ்சியும், ஒரு 4 பூண்டு பல்லும் போட்டு அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் வத்தத்தூளும், 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அத ஆற வச்சு, அத மிக்ஸி கப்ல போட்டு நல்லா விழுது மாரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ சட்டி அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயமும், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அரைச்சு வச்ச விழுத கொட்டி, அத நல்லா தண்ணி ஊத்தி கழுவி மிக்ஸிய கழுவி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மசாலா வாட போக நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு முட்டைய கொட்டி ஊத்திக்கங்க. நான் ஒரு 3 முட்டை கொட்டி ஊத்திருக்கேன். முட்டைய கொட்டி ஊத்திட்டு அப்படியே சிம்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க. அதோட இடியாப்பமும் ரெடி ஆயிருச்சு. இந்த முட்டை குழம்பு இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லங்க, சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இது இடியாப்பத்துக்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த முறைப்படி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.